இப்போ நம்ம காம்பனண்ட்டை பற்றி பேசும்போது காம்பனண்ட்டில் இருக்க 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸை பற்றி பேசியாகணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த ஆப் காம்பனண்ட் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த காம்போனன்ட் டெம்ப்ளேட். ஓகேவா? app.component.html சொல்கிற ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்போனன்ட் டெம்ப்ளேட்னு சொல்லுவோம். இதோட கோடு வந்து எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HTML இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து யூஸருக்கு நான் என்ன வியூவை வந்து ஷோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த component.tsன்னு சொல்கிற ஃபைல் இருக்கு இல்லையா, app.component.ts. ஸோ இதுதான் வந்து காம்போனன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நான் இந்த காம்போனண்ட்டில் வந்து என்னென்ன டேட்டா லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காம்போனண்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணால் என்ன ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ அதுக்கான கோடு எல்லாமே வந்து எதில் இருக்குன்னா இந்த காம்போனன்ட் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டா டேட்டா. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா @component அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு மெட்டா டேட்டா. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் பார்ட்டு இங்கே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த ஆப் காம்பனண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஆப் காம்பனண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கிளாஸ், இங்கே காம்பனண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ஆப் காம்பனண்ட். இதுதான் வந்து நம்ம காம்பனண்ட்டோட நேம். ஓகேவா? இந்த காம்பனண்ட்டோட நேமில் தான் உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த காம்பனண்ட் கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்போனன்ட் கிளாஸா இல்லை நார்மல் கிளாஸா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது வந்து எதுனா இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டர் இருக்கு இல்லையா, இதுதான். இப்போ நீங்கள் வந்து இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டர் வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு காம்போனன்ட் கிளாஸ். அப்படி இதை கொடுக்கல, இப்படி பிளாங்காக விட்டுட்டிங்கன்னா இது என்னது, ஒரு நார்மல் கிளாஸ். ஓகேவா? ஸோ இது காம்போனன்ட் கிளாஸா நார்மல் கிளாஸாங்கிறத வந்து எதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம், நம்ம ஆங்குலர் அப்ளிகேஷன் இந்த காம்போனன்ட் டெக்கரேட்டர் வச்சு தான் முடிவு பண்ணோம். ஓகேவா? இந்த டெக்கரேட்டருக்குள்ளே ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செலக்டர். இந்த காம்போனண்ட் வந்து என்ன நேமில் என்னோடய ப்ரௌசரில் லோட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன கொடுத்துருப்போம், இந்த செலக்டரில் கொடுத்துருப்போம். இது வந்து யூசர் டிஃபைன்ட் வேல்யூ தான். நீங்கள் எந்த நேமில் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஆப் காம்போனண்ட் கூட கொடுத்துக்கலாம், இல்லை root காம்போனண்ட் கூட கொடுத்துக்கலாம், மெயின் கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஆனால் முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த போட்டுக்கோங்க. அது போடாமல் கூட இருக்கலாம். பட் நம்ம ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு 100 காம்பனண்ட் வச்சுக்கோங்களேன். 100 காம்பனண்ட் நம்ம வியூவில் லோட் ஆகுது அப்படின்னா எப்படி லோட் ஆகுனா, உங்களுக்கு இந்த காம்பனண்ட்டுக்கான டேக் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஆப் ரூட்டுன்னு இருக்கா, ஸோ இங்கே வந்து ரவுட்டர் அவுட்லெட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இங்கே ஆப் யூசர்னு இருக்குது, இங்கே ஆப் எக்ஸாம்னு இருக்கா. இந்த ஆப்ன்றதெல்லாம் நம்ம எந்த நேரத்தில் முன்னாடி வருதோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இது வந்து காம்போனண்ட்டுக்கான சின்டாக்ஸ் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப் அப்படின்றத முன்னாடி போட்டுக்கிறோம். ஓகேவா? நீங்கள் இதை போடாமல் கூட லோட் பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த செலக்டர். இப்போ செலக்டர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் URL. ஓகேவா? எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பர்டிகுலர் ஆப் காம்பனண்ட்டுக்கு எனக்கு ஒரு டெம்ப்ளேட் ஃபைல் வேணும். ஸோ எந்த HTML டெம்ப்ளேட் ஃபைலை நான் இது கூட லிங்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே தான் சொல்லுவேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா app.component.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் தான் வந்து இந்த காம்போனண்ட்டுக்கான டெம்ப்ளேட் ஃபைல் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த டெம்ப்ளேட் URL கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு HTML ஃபைலை இங்கே க்ரியேட் பண்ணிட்டு அதோட லிங்க் இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் இது வந்து என்ன எடுத்துக்கும், இதோட டெம்ப்ளேட் ஃபைலாக எடுத்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டைல் URLs இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து நான் இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டுக்கு வந்து CSS கோடு இல்லை SCSS கோடு எழுதணுன்னா நான் எந்த ஃபைலில் எழுதுவேன். ஓகேவா? அதுக்கான URL தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து இது பை டிஃபால்ட்டாக நீங்கள் காம்பனண்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நேமில் க்ரியேட் ஆகும். app.component.scss இல்லைனா app.component.html இந்த மாதிரி நேமில் க்ரியேட் ஆகும். நீங்கள் கஸ்டமாக கூட க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த URL-ஐயும் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் ஒரு காம்பனண்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பனண்ட் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஸோ அந்த காம்பனண்ட்டை வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.